தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இதில் தற்போது பாஜக வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போகும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மண்ணாடிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகிறார் நமச்சிவாயம். புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மண்ணாடிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகிறார் நமச்சிவாயம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், விவரங்கள். பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம், ஊசுடு தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான், காலாப்பட்டில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ராஜ்பவன் தொகுதியில் பிஜேபி தலைவர் ராமலிங்கம், முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார், அன்னவெளி தொகுதியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், திருநள்ளாறு தொகுதியில் டிஎன்எஸ் ராஜசேகர், நிரவி டிஆர் பட்டினம் தொகுதியில் மீனாட்சி சுந்தரம், மாகே தொகுதியில் தினேஷ் ஆகியோர் பெயர்கள் தற்பொழுது முதல் கட்டமாக வெளியிடப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் அனுமதியுடன் பாஜக தேசிய தலைவரின் உத்தரவின் பேரில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இளவமுதன், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக வேட்பாளர்களின் பட்டியலானது எப்போது வெளியிடப்படும்? எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? என்ஆர் காங்கிரசுக்கு ஏற்கனவே 14 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 16 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பாதி பேர் நேற்றே மனு தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை இன்னும் 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் யார் என்று அந்த பெயர்களை வெளியிடவில்லை. அதிமுகவை பொறுத்தவரை 2 தொகுதிகள் பெறுவதற்கான கூறப்பட்டது. உப்பளம் தொகுதியில் அன்பழகன் போட்டியிடுகிறார். மற்றொரு தொகுதி என்ன என்று இன்னும் தெரியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான முடிவு எடுக்கப்படும். லட்சிய ஜனநாயக கட்சியில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தொகுதியில் காமராஜர் நகர் தொகுதியில் கட்சியின் தலைவரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் போட்டியிடுகிறார். நெல்லித்தோப்பு தொகுதியில் அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி லதா ஜான்குமார் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த தற்பொழுது நிலையாக இருக்கிறது. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளானது எப்படி நடைபெற்று வருகிறது இளவமுதன்? புதுச்சேரியில் திங்கட்கிழமை மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள். இந்த ஒரு தினத்தில் தான் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எண்ணிக்கையில் முடிந்து பெரும்பாலான தொகுதியில் முடிந்தது. அதிமுகவுக்கு ஒரு தொகுதி மட்டும்தான் நிலுவையில் இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில் பார்க்கும்போது காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தையில் இன்னும் இருபரியான நிலையில் தான் இருக்கிறது. இரு கட்சிகள், அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுக இரு கட்சிகளும் தேசிய தலைமைக்காக காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எத்தனை தொகுதிகள் பிரித்துக் கொள்வது என்பதுதான் இன்னும் குழப்பத்தில் ஈடுகிறது. காங்கிரசுக்கு ஏற்கனவே 15, திமுகவுக்கு 14 என்று பேசப்பட்டது. அது ஒரு தொகுதியில், அதாவது ஒரு தொகுதியை காங்கிரஸ் குறைத்துக் கொண்டால் 2 கட்சிகளும் 14 என்று போட்டியிடுவதற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைக்கு தலா ஒரு தொகுதியில் ஒதுக்கீடு செய்வதற்கும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இறுதி முடிவை இரு கட்சியும் தலைமை கூறுவதற்காக இங்கே உள்ளூர் தலைவர்களும் காத்திருக்கிறார்கள். இளவமுதன், தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் பட்டியலில் ஸ்டார் கேண்டிடேட்ஸாக யாரெல்லாம் அறியப்படுகிறார்கள்? நிச்சயமாக உள்துறை அமைச்சரான மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது சபாநாயகர் செல்வம், இவர் ஏற்கனவே மணவெளி தொகுதியில் போட்டியிட்டவர். மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்க்கும்போது அமைச்சர் ஜான்குமார், இவர் லட்சிய ஜனநாயக கட்சியை புதுச்சேரியில் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். இவர் அந்த கட்சிக்கு செல்வார் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இவர் முதலியார்பேட்டையில் தொகுதியில் போட்டியிட்டார். ஜான்குமாரை பொறுத்தவரை முதலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அடுத்த தேர்தலில் காமராஜர் தொகுதியில் போட்டியிட்டார். இப்ப 3வது முறையாக முதலியார்பேட்டை தொகுதிக்கு செல்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டார். வெற்றி பெறுவது உறுதி என்று அவர் கூறிதான் தற்போது முதலியார்பேட்டையில் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த தொகுதி அளிக்கப்பட்டுள்ளது. அது அடுத்தபடியாக பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியோட பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரான ராமலிங்கம்,
அவர் வந்து முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு வந்து ராஜ்பவன் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியை பொறுத்தவரை அது என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட தொகுதி. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமணன் தொகுதி அது. அவருக்கு பதிலாக தான் இந்த இடம் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக முன்னாள் அமைச்சர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர் மீண்டும் காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இளவமுதன், தற்போது பாஜக போட்டியிடும் 9 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் பாஜகவுக்கு மிகுந்த சாதகமான தொகுதிகளாக அறியப்படுகிறது, எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் அவர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக கணக்கிடப்படுகிறது? நிச்சயமாக இதை பார்க்கும்போது மண்ணாடிப்பட்டு தொகுதி உள்துறை அமைச்சரின் தொகுதி. மீண்டும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அவரது தொகுதி பார்க்கப்படுகிறது. அதே போல் சபாநாயகர் செல்வம் அவருக்கு நீங்க குறிப்பிட்டது போல் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதி. அவர் வெற்றி பெற்று ஆக வேண்டும். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் போட்டியிடுகிறார். மண்ணாடிப்பட்டு தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் நமச்சிவாயத்தை எதிர்த்து காங்கிரஸா திமுகவா யார் போட்டியிடுகிறார் என்பது இன்னும் உறுதியாக நிலையில் அவருக்கான போட்டியாளர் என்பது யார் என்பது இன்னும் தெரியாத நிலையில் இருக்கிறது. அதே போல் ராஜ்பவன் தொகுதியை பொறுத்தவரை பாஜக தலைவர் ராமநாயகத்தை எதிர்த்து போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சியா திமுகவா என்ற எதிர் கேள்வி இன்னும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 90% வேட்பாளர்கள் ஈடு செய்யப்பட்டனர். ஆனால் காங்கிரஸ் திமுகவின் இழுபறி காரணமாக எதிரணியில் யார் நிற்கிறார் என்பது கேள்வி இன்னும் தொடர்முறையாக தான் இருக்கிறது. இளவமுதன், காங்கிரஸ் மற்றும் திமுகவின் இந்த வேட்பாளர் பட்டியலும் தொகுதி பங்கீடு தொடர்பான பட்டியல் எல்லாம் எப்போது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது? இப்ப இரு கட்சிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இன்னும் நாங்கள் இறுதி செய்யவில்லை. இரு கட்சியின் தலைமைக்கும் தெரிவித்திருக்கோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியோட எம்பி ரவிக்குமார் வந்து இப்ப திமுகவோட எம்பியான ஜெகதரட்சோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தையை பொறுத்தவரை 5 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸோடு கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்படும். அது நெட்டப்பாக்கமா அல்லது வந்து உழவர்கரையா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. அதே நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒரு தொகுதியில் போட்டியிட அவர் விருப்பம் தெரிவித்திருக்காரு. அந்த தொகுதி கூட அவர்களுக்கு தட்டாஞ்சேரி ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. அந்த தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான சலீம் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. அவர் வந்து முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்த்து இந்த கூட்டணியில் போட்டியிட இருக்கிறார். ஏற்கனவே குறிப்பிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை என்னென்ன தொகுதியில் கேட்கிறார் என்றால் உழவர்கரை, நெட்டப்பாக்கம், திருபுவனை, உசுடு ஆகிய 4 தொகுதிகளில் கேட்கிறார்கள். அதில் 3 தொகுதிகள் வந்து காங்கிரஸ் இல்லாத பட்சத்தில் விடுதலை சிறுத்தைக்கு 3 தொகுதி ஒதுக்கப்படும். கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்படும். அது உழவர்கரையா நெட்டப்பாக்கமா என்பதுதான் தற்பொழுது உள்ளே கேள்வியாகி இருக்கிறது. இளவமுதன், பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதியில் நேரடியாக காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளிலெல்லாம் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிக அளவுல இருக்கு? புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். ஊகடு தொகுதியில் தீப்பைந்தன் போட்டியிடுகிறார். அதேபோல் காலாப்பட்டு தொகுதியில் கல்யாண சுந்தரம் போட்டியிடுகிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஜ்பவன் தொகுதியில் ராமலிங்கம் போட்டியிடுகிறார். முதலியார்பேட்டையில் ஜான்குமார் போட்டியிடுகிறார். மணவெளி தொகுதியில் ஏம்பலம் செல்வம் போட்டியிடுகிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். ஊகடு தொகுதியில் தீப்பைந்தன் போட்டியிடுகிறார். காலப்பட்டு பகுதியில் கல்யாண சுந்தரம் போட்டியிடுகிறார். புதுச்சேரி பாஜக வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருநள்ளாறு தொகுதியில் ராஜசேகரன் போட்டியிடுகிறார். நிரவை தொகுதியில் மீனாட்சி சுந்தரம் போட்டியிடுகிறார். மாஹே தொகுதியில் தினேசன் போட்டியிடுகிறார்.